दम दर मस्त मस्त दर दम दर मस्त मस्त दर दम दम ओ हमदम बिन तेरे क्या जीना गर 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 गा मगर पागर रे सरे सरे. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரிலியாஸ் லூட்டீஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வந்து ஜூக்கு வந்திருக்கோம். யார் கூட பார்த்தீங்கன்னா மாலா கூட. ஸோ வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரான்ஸில் வந்து என்னென்ன அனிமல்ஸ்லாம் வந்து இந்த ஜூவில் வச்சுருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூவோட என்ட்ரன்ஸ் இது தாங்க. ஸோ ஜூ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வில்லேஜுக்கு நடுவில் தான் இருந்துச்சு. செம்ம அழகாக இருந்துச்சு. இந்த ஜூவோட நேம் வந்து ஜூ de Thoiry அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிக்கெட் என்னென்னா வந்துட்டு ஒரு அடல்ட்டுக்கு வந்து 32 euros ப்ளஸ் வந்து அந்த கம்யூன் ப்ரூஸ்க்கு வந்து 10 euros. இதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அனிமல். எவ்வளோ க்யூட்டாக அழகாக விளையாடிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இந்த மாதிரி மரத்தில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் வந்து செம்ம நேச்சர் அப்படியே இருக்குது. சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. செம்ம குளிர் மக்களே, சீரியஸாக சொல்கிறேன். நாங்கள் இருந்த ஏரியாவில் ஓரளவுக்கு ஓகே. நேற்றுலாம் ஓரளவுக்கு வெயில் அடிச்சுது. நாங்கள் வர நேரம் பார்த்தா இந்த ஏரியாவில் இவ்வளோ குளிர்னோ கையெலாம் வந்து செம்மையாக வலிக்குது. ஏதோ உரும்புற சவுண்ட் ரொம்ப நேரமாக கேட்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த மானுன்னு தான் நினைக்கிறேன். வாங்க, நான் அந்த மானை உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஏதோ உரும்புச்சின்னு வந்தா இது மான் இல்லை, வேற ஏதோ. ஹாய், ஹவ் ஆர் யூ? இங்கே பாரு, இப்படி எடுக்கணும், மாசா எடுக்கணும். இங்கே பார்த்தியா? அம்மா, இந்நேரம் உழுந்திருப்பேன். என்ன ஜாலியாக சாப்பிட்டுனுக்குறாரு. நான் சொன்ன மாதிரி எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களா. சூப்பராக இருக்குது இந்த 8 கால் பூச்சி. அங்கேயே சாப்பிட்டு வந்துருக்கணும். மாலா சாண்ட்விச் சாப்பிட்றேன். மாலா என்ன சாண்ட்விட்ஜு? என்ன ஆலிவ் இருக்கு, வேற எங்கே வந்திருக்கோம் நம்ம இப்போ? ஜூ. இப்போ எல்லாம் ஜூவில் என்ன பார்த்த? மங்கி. என்ட்ரன்ஸில் ஒன்று வந்து அது என்ன, மானா? மான் இல்லை, வந்து ஒட்டகம். ஒட்டகம் குட்டி வேற ஏதோ ஒட்டகம் குட்டி மாரி மான் கூட இல்லை. ஒரு ஸ்மால் லேக். அப்படியே நம்ம போகணுன்னா அது என்னன்னு தெரியல. அன்னப்பறவையா கொக்கு மாதிரி இருக்குது. பட் செம்மையாக இருக்குது எல்லாமே. ஆக்சுவலாக ஒரு லைட் பிங்க்கில் இருக்குது, வீடியோவில் தெரியுது. ஆனால் ஸ்மெல் அடிக்குதுல்ல. இதுவாக பிறந்துருக்கலாம் வாழ்க்கையில். ஜாலியாக இருக்கும். இங்கே குதிரை அழகா, செம்ம அழகாக இருக்குது. முடியலாம் குதிரை. குட்டி குட்டி யாரா செம்ம க்யூட்டாக இருக்குது. குட்டி குட்டி ஃபிஷ். இங்கே இந்த பாம்பு இருக்குன்னு போட்டிருக்கு. நம்ம அந்த பாம்பை தேடுவோம். இங்கே இல்லை, எங்க அது படுத்துருக்கு தெரியுதா? அது படுத்துருக்கு, நல்லா உள்ளாருக்கு ஒளிஞ்சு போய் படுத்துருக்கு. இதுக்கான உனக்கு ஜூக்கு காசு கொடுத்தா ஒழுங்கு வந்து வெளிலவா. இங்கே பாருங்க, செமிலியான். கமேலியான் ஃப்ரெஞ்சில் பச்சோந்தி. நிறம் மாறிட்டே இருக்கும்ல.
2 இருக்கு. இங்கே இருக்கு இந்த பச்சோந்தி, மிச்சம் 2ம் க்ரீன் கலர் பல்லி மாதிரி இருக்கு. போய் எழுப்பிடுறியா? ஏய், அது ஒரு மாசான பச்சோந்தி அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. சம பெரிய வாள். குட்டி ஆமை, குட்டியா இருக்கு. இங்க ஒரு ஆமை, இந்த சைடு ஒரு ஆமை இருக்கு. குட்டி போடுவோம். இது வந்து தவுக்குல செம்ம ஜூம்ல காட்டுறோம் பாருங்க. தவக்கல. ஹாய் தவக்கல சார், how are you? இங்கே ஒன்று ஏதோ பல்லி மாதிரி இருக்கு. அப்படியே நம்ம இங்கே கொஞ்சம் நோக்கினோன்னா இங்கே ஒன்று ஏதோ படுத்து கிடக்கு. இது ஒயிலட் கலரில் இருக்குது, மை ஃபேவரட் கலர். நம்மளை தான் பார்க்குது. பச்சை பாம்பு சூப்பராக இருக்குல்ல. நோண்டுது பாரு, தோண்டுது கீழே அடியில். இங்கே பாருங்க மக்களே, அடியில் தோண்டுது. கம்மு செம்மையாக தோண்டுது அடியில். மலைப்பாம்பு செம்மையாக சுருட்டிட்டு படுத்துட்டு இருக்கு. திரும்ப தூக்கின்னு வந்து வைக்கிறதுல என்ன ஸ்பெஷல்னு எனக்கு கண்ணுக்கு தெரியல. இந்த ஊர் ஜூவில் எறும்பெல்லாம் இருந்தால் இதுக்காக நம்ம 32 யூரோ காசு கட்டணும். என் கேள்வி நியாயமானதான் நமக்கு. இந்த வீட்டிலே நான் பார்த்துருக்க போகிறேன். இங்கெல்லாம் நம்ம நத்தை சாரை பார்க்கலாம். ஜாலியாக சாப்பிட்டு உறங்கிட்டு இருக்காங்க. இலைப்பூச்சி, இலைப்பூச்சி. இங்கே பாருங்க, இது அப்படியே பூச்சி ஆக்சுவலாக, பட் இலை ஷேப்பில் இருக்கு. மக்களே இங்கே பாருங்க, ஒரு உடும்பு படுத்துட்டு இருக்கு. செம்மையா படுத்துட்டு இருக்கு. குட்டி எலி மாதிரி இருக்கு, குட்டி எலி மாதிரி இருக்கு. அங்கே ஒன்று பாரு, அந்த மஷினில் போய் பூந்துட்டு இருக்கு. இது வந்து ஆமை. ஆல்ரெடி ஆமையை பார்த்தாச்சு. அதுலேருந்து வெளியில் வந்தாச்சு காய்ஸ். இங்கே என்னமோ இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன், பட் ஒன்றுமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட இதில் ஃபோட்டோவில் போட்டிருக்க அனிமல்ஸ் தான் நம்ம உள்ளே இருக்க பார்த்தோம். இப்போதைக்கு பேசிக்கான குட்டி குட்டி அனிமல்ஸ் நம்ம ஊர் ஜூவில் இருக்க கிட்டத்தட்ட அனிமல்ஸ் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். பட் வந்து 2 மணிக்கு வந்து இங்கே லைட்டாக ஒரு குட்டி கார் மாதிரி வச்சு இந்த சிங்கம் அப்புறம் பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் வந்து உள்ளாருக்கு போய் பார்க்குறதுக்கு அதுக்கு தனியாக 10 யூரோஸ். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து 2 o'clock தான் போவோம். ஸோ அப்போது நான் உங்களுக்கு வீடியோஸில் வந்து காட்டுறேன், மறக்காமல் பாருங்கள். நம்ம ஊர் ஆடு இந்த ஊரில் அதிசயமாக பார்க்குறோம். நம்ம ஊர் ஆடு இங்கே கிடைக்கலன்னு அப்போ முன்னாடி பார்த்தது இல்லை போல. போதும் வா. அம்மா, இந்த அனிமல் போடுற அழகா இருக்கு இந்த குதிரை குட்டி. ஒரு ஆள் உயரத்துக்கு வரும் போல நின்னா. செம கியூட்டா இருக்கு. அழகா வீட்டுல நம்ம வாங்கி வளர்க்குறோம் தெரியுமா. சூப்பரா கியூட்டா இருக்கு ஹாம்ஸ்டர். கழுதியை பார்த்தா யோகம் வரும்னுல. இங்க வா, எத்தனை கோடி அடிக்குதுன்னு பார்ப்போம் வா. இங்க வந்து நார்மலாவே வாத்து இருக்கு. வாத்து எல்லாரும் பார்த்துருப்போம் வாழ்க்கையில, பட் அழகா இருக்கு. நம்ம ஆடு தம்பி கத்தராப்புல. ஆனா இந்த ஜூல பிடிச்சதே என்னன்னா, நம்ம வண்டலூர் ஜூல செம நேச்சுரலா இருக்கு. எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து கிரியேட் பண்ணல. நரி மாதிரி இருக்கு. ஆனா ஆடி அசைஞ்சு வராரு. ஏன் தம்பி, இது உன்னோட இடம் தானே, நீ ஆடி அசைஞ்சு வரலாமா? இப்படி குட்டி குட்டி மானு என்னென்னமோ நிக்குது, நீ என்னமோ ஸ்லோவா வர. கியூட்டா தான் இருக்கிற, நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இல்லை,
சூப்பராக ஏறுறாரு பாரா. தூங்க போகிறாரு. இப்படி வந்து பருத்து பாரு போல. இதே ஒரு பொழப்பு. தலைவர் அவ்வளோதான். பல்ல பாரு. பல்ல மட்டும் பாரு. மாட்டணும் சத்தம். ஏய் அதுங்களே கடிச்சிக்குதுங்க போல. செம்மையாக பல்லு பட்டிருக்கு. சிங்கம் பார்க்கலான்னு வந்தா அங்கே ஒன்று ஏதோ அனாதை மாதிரி உக்காண்ட்ருக்கு. அப்புறம் அங்கே ஒன்று அனாதை மாதிரி உக்காண்ட்ருக்கு. கிட்ட எதுவுமே இல்லை மக்களே. தலைவன் அம்மா சைலண்ட்டாக உக்காண்ட்ருக்கான். உன்னை பார்த்து கத்துறான்னு சொல்கிறேன். இந்த வண்டியில் தான் நம்ம வந்து இப்போ போகிறோம். உள்ளார்க்க வந்து மெயினான அனிமல்ஸை வந்து விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே வந்து கைட் பண்ணியிருந்தாங்க. வீடியோ பாருங்கள். பாய் காட்டு. பாய் காட்டு. C'est en Amérique du Nord, en Amérique du Sud et on finira par l'Afrique. Donc comme je vous le disais, je vous invite à bien rester assis pendant les moments où nous sommes en mouvement. Alors je vous présente donc les premiers animaux que nous rencontrons au cours de ce voyage. Il s'agit donc des autruches que vous pouvez voir à votre droite et à votre gauche. Je m'explique. En fait, le mâle va être noir et la femelle, c'est l'autruche qui va être plutôt brune. Alors, ce n'est pas complètement arbitraire, hein, il y a une raison assez pratique à ça. Et donc là, messieurs, dames, nous sommes en train d'approcher et nous allons nous arrêter donc au niveau des rhinocéros. Alors les rhinocéros, je vous avoue qu'il s'agit de mon animal préféré. Et vous allez voir, c'est vraiment un animal qui est vraiment extrêmement fascinant. Alors on va s'arrêter, je vous invite à attendre avant. Je précise rhinocéros blanc parce qu'en fait il existe plusieurs espèces de rhinocéros. Tout d'abord il en existe en Afrique, 2. Le rhinocéros blanc et le rhinocéros noir. Et... Oui, hein, j'entendais oui. Alors effectivement, vous avez des bons yeux parce que les hippopotames sont des animaux très discrets. Hein. Alors s'il y a des gens qui ne les ont pas encore vus, demandez à vos camarades et normalement vous devriez voir 4 grosses pierres rondes qui bougent dans la boue. Alors les plus gros animaux, c'est quasiment fait. Et bien maintenant on va parler des animaux les plus grands du monde, les girafes. Alors comme vous le voyez, on a un enclos où nous vous présentons et donc voilà, juste sur votre gauche, tout en bas du camion, nos 3 nouveaux loups du Canada qui étaient en train de faire la sieste au milieu de la route. Hein. Aujourd'hui, il n'y a pas beaucoup de visiteurs, donc ils profitent du goudron qui est un petit peu plus chaud que la terre pour faire une sieste. Alors vous voyez, hein, il y a plusieurs couleurs différentes. Là, c'est une espèce de loup qui peuvent être aussi bien noirs. 3 syllabes, 3 bosses. Non, je plaisante évidemment, ils en ont une seule bosse. Hein. Alors, on les connaît, c'est grand. Alors, les éléphants, ils sont très connus pour leur trompe. Hein. C'est vraiment quelque chose qui est assez unique chez les animaux. Alors, cette trompe, elle a un nombre de muscles assez impressionnant. C'est vraiment ahurissant tellement c'est un nombre important. Et quand on sait ça, en fait, on comprend mieux pourquoi quand ils vont naître, ils ne savent pas se servir de leurs mains. Il faut quelques années hein, aux enfants pour apprendre à attraper des choses avec vigueur. Et ben là, c'est pareil. Hein. Les éléphants vont apprendre à se servir de leur trompe et une fois qu'ils vont mettre vous remarquerez donc les fameux gnous bleus dont je vous parlais tout à l'heure qui cohabitent avec les zèbres. Hein.
Et voilà une nouvelle. சிங்கத்தை பார்க்க உள்ள போகிறோம் மக்களே. மாலா சிங்கத்தை பார்க்க ஆர்வமாக இருக்காங்க. Alors mesdames et messieurs. நிற்கிது. 10,000 கதவு வச்சிருக்கானுங்க. பொம்பளை புல்லு சிங்கம். D'entre vous ont voulu se lever et c'est donc aussi pour ça que j'ai mis un petit peu de temps à passer le portail parce que je voulais. Ah oui. Malheureusement, le camion ne me permet pas de pouvoir me rapprocher beaucoup plus que ça. Et donc d'ici, vous devriez voir déjà un petit peu les résidus de tâches hein, sur le bout des pattes. டைகர் வந்து இதை நாங்கள் சும்மா வெளியில இருந்து பார்த்தோம். அப்புறம் உள்ளார்க்க போய் பார்த்தோம். T'as vu, il y a Benjamin, regarde, il y en a un qui est sur le côté, juste là, qui est tout argenté. Tiens. அவ்வளோதான் காய்ஸ், நாங்கள் வந்து ஜூவில் இருந்து கிளம்பிட்டோம். இப்போது வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ பஸ்ஸில் வந்து இந்த வீடியோ எடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நானும் அம்மாவும் பாய் பாய், see you.